அம்மா ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இந்த பையன் வர வீடியோ தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க வந்துட்டு இருக்கான். என்னடா வாயின் வர? ஒரே சந்தோஷம் பாருங்க மூஞ்சில எவ்வளோ. இன்னைக்கு வந்து சூப்பரான நம்ம வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கப்பா இது அதுன்னு ஓடுறதுல நேரம் சரியாக இருக்குது. ஆனாலும் நம்மளை விரும்பி டெய்லி விலாக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. கமெண்ட்டில் பாருங்கள், ஒரே ப்ரமோஷன் வீடியோவாக அடிக்கிறீங்க, டெய்லி விலாக் போடுங்க, அதுவும் போடுங்க இதுவும் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றீங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதனால் நான் வந்து பூஜாவை சீக்கிரம் கிளம்பி வா பூஜா விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ப்ரமோஷன் வீடியோ மட்டும் என்ன சும்மா நினைச்சுன்னு இருக்கீங்களா? இல்லடா ப்ரமோஷன் வீடியோவும் கஷ்டப்படுறோம். ஆனா வீடியோ வரல அவங்கள மாதிரி நீயும் பேசுற, அப்புறம் திட்டிடுவாங்க. அவங்கள மாதிரியே நான் பேசல பட்டு, அதையும் போடு இதையும் போடுன்னு தான் சொல்றாங்க. அவங்க வந்து அது என்னோட எவ்வளவு நேரம் வேலை உழைப்பு. நான் அதை சொல்ல வரல பட்டு. இப்போ நம்மள நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க விரும்புகிற வீடியோவும் போடணும், நமக்கு வந்து கொஞ்சம் வருமானம் வர வீடியோவும் நம்ம போடணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம வீடு கட்டிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், எவ்வளோ லோன் போயிட்டுருக்குது, இதெல்லாம் தெரியும். அதனால் அவங்களும் நம்ம மேலே அக்கறை வச்சு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் எவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணுறாங்க பார்க்குறல்ல, நீங்கள் சீக்கிரமாக எல்லா கடனையும் முடிச்சுட்டு வரணும், வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வீட்டுக்காக விற்ற நகையெல்லாம் திரும்ப சீக்கிரம் வாங்கணும். ஒருத்தவங்களாம் ரொம்ப பெரிய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நான் பார்ப்பேன். எனக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் போயிட்டு யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு லைக் கொடுக்க வேண்டியது கொடுப்பேன், ரிப்ளை கொடுக்க வேண்டியது கொடுப்பேன். சரியா, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இன்னும் என்னையை நம்பி வியாபாரத்துக்காக தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து மெசேஜ் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மேலே வந்து இன்றைக்கி எவ்வளோ அழகாக வந்து மாலை மாதிரியே பூ கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ, இதெல்லாம் நான் கையில் கட்டி போட்டது தான். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் பாருங்கள். எனக்குள்ளே அந்த திறமை இருக்குது. நான் என்னோடய திறமையை கண்டு நானே வியக்கேன், அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக பூஜை. நீ என்ன கேட்டேன், எப்படிமா இவ்வளோ அழகாக கட்டினேன் அப்படின்னு கேட்டேன்ல. நல்லா இருக்கு. அது பாருங்க அழகாக மாலை மாதிரியே இருக்கு பாருங்க. என்னம்மா எதை அட்டையா அப்படியே போட்டு விடுங்க, அப்படியே போடுங்கம்மா. கேட்டுக்குள்ளேயே போடுங்க, கேட்டுக்கு வெளியே போடாதீங்க. அட்டையெல்லாம் வேஸ்டான அட்டையெல்லாம் வேஸ்ட்காரங்களை வர சொல்லியிருக்கேன், போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கூப்பிட்றாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமே. காலையில் எழுந்ததும் குளிச்சதும் முதல் கடமை விளக்கேற்றுறது. ஏன்னா இறைவனையும் நம்ம பிரபஞ்சத்தையும் வணங்கிட்டு தான் அந்த நாளை துவங்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாளும் நல்ல நாளாகவே நம்மளுக்கு அமையும். அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். சரிங்களா, பிரபஞ்ச சக்தி அது ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். காலையில் எழுந்ததுமே இறைவனுக்கு நன்றிகள், பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள், அப்படி சொல்லிவிட்டு உங்களோட வேலையை துவங்கி பாருங்கள். அந்த வேலை எல்லாமே சிறப்பாக முடியும். இன்றைக்கி விளக்கு ஏற்றியாச்சு, நாளையும் துவங்கியாச்சு. மாலை கட்டும்போது வேஸ்டான பூவெல்லாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன், அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. காய்கறிகள்லாம் வந்துருக்குது, வாங்க ஏற கட்டிடலாம். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஏன்னா தரை சுத்தமாக தான் இருக்குது, நம்ம கழுவி தான் பயன்படுத்த போகிறோம். என்னடா தரையில் வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்வீங்க, அதுக்காக சொல்கிறேன். கழுவி தான் பயன்படுத்த போகிறோம். பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. பீர்க்கங்காய் 1 கிலோ வாங்கியிருக்கோம். புதினா, அதுக்கப்புறம் மல்லிக்கட்டு. நான் எப்போவுமே பெரிய கட்டு வாங்கிடுவேன், கொத்தமல்லி கட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, தக்காளி, பெங்களூர் கத்திரிக்காய், இதெல்லாம் ஒன்று தான் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல, பார்க்கணும். பீன்ஸ் வாங்கியிருக்கோம். வெங்காயம்லாம் இருக்குது, நான் தேவைக்கு அப்பப்போ என்ன தேவையோ வாங்கிக்கலாம். இன்றைக்கி இதுதான். இப்போ ஏற கட்டிடுவோம். முருமா போயிட்டு அழுக்கு துணியை பொறுக்கின்னு வரேன். இப்போ வரேன்டா. இங்க ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்படியே போட்டுருக்கீங்கன்னா ஆர்த்தோபேட்டுக்கு வந்து பிஆர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. தம்பியும் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாப்ல. ஆமா, இன்ஃப்ளூயன்சர் பாருங்க. இங்க வந்து டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம இப்படி ஆடுனா கூட இந்த ஆடுல பாருங்க வாட்டர்லெஸ் பாருங்க, பெட் ஷேக்கே ஆகல பாருங்க. ஆர்த்தோபேட்டுக்கு வந்து இப்படி நான் தட்டி விட்டுறேன்டா. பைடல்ல தூங்க முடியாது. எடுப்பு கடைக்கு வெயிட் பண்றாங்க பூஜா. என்ன பட்டு வீடு கட்டிட்டா பத்தாது, மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் இப்படி கை வச்சா
அழகாக வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வச்சது. டெய்லி இந்த கிரானைட் மேலே தூசி உக்காருது. ஆனால் மெயின்டெனன்ஸ் ஈஸி. இதுவே வந்து இதில் காக்கா ஆகி போச்சுனாலும் ஈர துணி வச்சு தொடச்சி அடிச்சா போயிடும். ஆனால் இது நம்ம வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடித்து விட்டுருந்தோம்னா எவ்வளோ கரையாக மாறி இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணது. ஐயோ உன்னை வந்து இந்த நைட்டி தடுத்துருச்சா? வெள்ளை துணி கலர் துணின்னு தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு மிஷினில். ப்ரோ என்ன வீடியோ எடுக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுது ப்ரோ. இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன பண்ணலாம்? டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா காஞ்ச உடனே எடுக்கணும். இந்த பாருங்க காக்கா ஆகி போய் வச்சுக்குது. இதை வந்து என்ன கொழுப்பு அதுக்கு எனக்கு கீழே நான் அதுக்கு டெய்லி காரா பூந்தி மிக்சரு பட்டர் பிஸ்கெட்டு இதெல்லாம் போட்டு வளர்க்குறேன்ல, சோறு இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் வச்சு வளர்க்குறேன்ல, அதனால அது இங்கே வந்து ஆகி போயிருக்குது. அதுக்கு இருக்குது 5 அறிவு வச்சு அது ஏதோ பண்ணுது. பாருங்க தூசி இல்லை பாருங்க. ஆனால் இங்கே பாருங்க தொடச்சி காட்டுறேன். டெய்லி துடைக்கிறது. டெய்லி துடைச்சாலும் இதில் தெரியும் பாருங்க. மழை பெஞ்செல்லாம் போயிட்டு விட்டுருமா? ஆஹா, மழை பெஞ்சாலும் நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு இருந்தால் தான் வீடு வந்து சுத்தமாக இருக்கும். சொல்லி வாய மூடலை. இந்த துணியை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு உடனே மழையை வர வச்சுட்டேன். மழை வர வச்சு துணி எடுக்க வச்சுட்டேன். இது க்ளோஸ் பண்ணுப்பா. நனைஞ்சு போச்சு. ஆனால் கொஞ்சம் டக்குன்னு வந்துச்சு. சட பெருசா மழை பெய்யுது. ஐஸ் கட்டி மழை பெய்யுது. அது மாதிரிமா இந்த வெட்டை நவுத்துமா. எனக்கு ஐஸ் கட்டி மழை வேணும்மா. கொஞ்சம் நவுத்துமா அனுப்பி விடு. வெயிட்டா இருக்குமா? நான் வெயிட் தூக்க கூடாதுமா. சும்மா வெயிட் தூக்க கூடாது. நவுத்துமா. உசிரை வாங்குறேன் गाइस. போடுமா சொல்லிட்டேன். வெயிட் தூக்க கூடாது. நான்லாம் எவ்வளவு வெயிட் தூக்குவேன். இந்த கர்ப்பப்பை ஏற்றல இருந்தா ஆள் இருக்கும்போது வெயிட் தூக்க கூடாது. ஆள் இல்லாதபோது எல்லாரும் வீர சூறாங்கன வேலையும் இல்ல இவர் வெயிட் மட்டும் நான் தூக்குறது இல்லை. ஏன்னா அடி இறங்கிடும் வெயிட் தூக்கணும்னா. அதனால அது மட்டும் உஷாரா பாத்துக்கிறேன் வெயிட் தூக்காம. ரொம்ப கனமா இருக்குது இல்ல அது. ஒரு மழை பெஞ்சவெல்லாம் உசுறு கொடுத்து வச்சு அதுவே போயிட்டு மாதிரி போ. பரவாயில்ல போட்டோம். க்ளீன் ஆகிடும். இப்போ நல்லா மாடி க்ளீன் ஆகிடும். நல்லா பேயறல. நல்லா பேய். சும்மா வந்து எங்களுக்கு வேலை வைக்கிற அளவுக்கு பேயாதீங்க. நீங்கள் வச்ச ஆளா? இயற்கையை கொஞ்சம் மிரட்டி பார்க்குறேன் நான். ஒழுங்காக பேய் சொல்லிட்டேன் நான். எனக்கு ஐஸ் கட்டி மழை வேணும். பேய் சொல்லு. ஆலங்கட்டி மழை. அது ஐஸ் கட்டி மழைன்னு சொல்லக்கூடாது. ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி மழை வேண்டும் பெய்யும்போது. பாருங்க மடிச்சிடலாமா எங்களோட உடைகள் இதெல்லாம்? இப்பதான் சொன்னேன் வெயிட் தூக்காம பார்த்து. மழை கூட பாருங்க அழகா இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து பார்ப்பேன். அந்த வலையை அந்த பக்கம் இழுத்து விடு. அது கழுவிக்கும். கழுவுற அளவுக்கு மழை பெய்யணும். வலை சுத்தமாயிடணும். அதெல்லாம் பூஜை வருஷா ஜெய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சொன்னதை கேட்கும். அங்கே பாருங்க முருகன் கோயில் இங்கேருந்து பார்த்தா முதல்ல தெரியும். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு இடையில. அதனால இப்போது கோபுரம் தான் தெரியுது. மேலே போனால் சூப்பராக தெரியும். அதே சொல்லு. 4வது மாடியில் அவங்க இன்னொரு ஃப்ளோர் எழுப்ப போகிறாங்க பாரு. அதுவும் தெரியாது. எழுப்பினாலும் தெரியும். என்னப்பா எழுப்பினாலும் போனாலும் தெரியும். ஆமா தெரியும். நம்மளுக்கு மேல இருந்து பார்த்தா தெரியும் சூப்பரா. அதாவது இதுக்கு மேல இங்க இருந்து இல்ல டாப் ஃப்ளோர்ல இருந்து 4வது மாடியில இருந்து பார்த்தா அது சூப்பரா தெரியும். வத்த குழம்புக்கெல்லாம் பாரு அவ்வளோ வரவேற்பு. நல்லா இருக்குன்னு ஒரு பாட்டில் வாங்கினா 4 பாட்டில் கேட்குறாங்க. இதோ நம்ம ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும், சுத்தமாகவும் கொடுக்கணும். முதல்ல இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஒரு பொருள் தேவையில்லாமல் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து பாருங்கள் எப்படி நான் வீடு வச்சுருக்கேன்ட்டு. இந்த வீட்டையும் இந்த கம்பெனியும் வீடு மாதிரி தான் சுத்தமாக வச்சுட்டு இருக்கணும்.
அதுதான் நம்ம வேலை சரியா. அதுக்கு அப்புறம் தான் நம்ம பொருள் தயாரிப்பு எல்லாமே. முடிஞ்சிச்சுன்னா இடம் காலி ஆகிடும். பால்கனியை சுத்தமாக வச்சுருக்கோம். நம்ம அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வேறு லெவலில் இருப்பீங்க. புதுசாக வரவங்களுக்கு வேறு மரியாதை தான். பழைய ஆளுங்களுக்கு தான் எப்போவுமே எல்லா கம்பெனிலையுமே பழைய ஆளுங்களுக்கு தான் அவங்க தான் எப்போவுமே நன்றியும் விசுவாசமாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அது மாதிரி இருக்கணும் இந்த கம்பெனிக்கு. எப்போவுமே இந்த கம்பெனியை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறத பார்க்கணும். நம்ம கூட இன்னும் நிறைய பேர் வந்து வேலை செய்யணும், நிறைய குடும்பங்கள் பழைக்கணும் அப்படின்னு இருக்கணும் சரியா. நீங்கள் வந்து கம்பெனியை நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். இது வந்து எல்லாமே வாய் வழியாக சொல்கிறதில்ல, நான் இங்கேருந்து தான் பேசுகிறேன். நான் நல்லா இருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. எதுதான் சொல்கிறேன், உண்மையாக பண்ண அதுதான் சொல்கிறேன். என்கிட்ட பொய்யா நடிக்கக்கூடாது. என்ன நீங்கள் 5 நிமிஷம் உட்கார்றது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு டயர்டாக இருக்கும்போது உட்காருவோம். அதிலலாம் எந்த இதுவுமே கிடையாது. கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. இது பண்ணுறீங்களா மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் அது இருந்தாலும் முன்னாடி இப்படி பண்ணுங்கம்மா பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ நான் நல்ல லெவல் இருக்கிறதுங்க ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப அதுதான் எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பா பக்கத்திலே இருக்கணும். அதுதான் சரிடா. சூப், மட்டன் சூப் இங்கே பாருங்க. இன்னைக்கு வந்து வர்ஷாக்குட்டி வீட்டில் இருக்குது. வர்ஷாக்குட்டிக்கு மட்டன் சூப்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வச்சு நம்ம அதுவும் மழையும் வந்திருக்குது, சூடாக குடிக்கலாம். மிளகுத்தூள் நல்லா தூவியாச்சு. ஓகே, அவ்வளோதான். எல்லோரும் எடுத்து இப்போ குடிக்க வேண்டியதுதான். தட்டில் ஊற்றிட்டு காட்டுறேன். அப்புறம் உனக்கு நீ பிரியாணி நீ செய்கிறதுக்காக தான் வெயிட்டிங்கு. மற்றது எல்லாம் முடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ரெட் அல்வா கொஞ்சம் அள்ளி போட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீ காஞ்ச மிளகா மூடி வச்சுருக்க. இதில் மட்டன் வெந்திருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. சமைக்கிற ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்துக்கு சோறு வடிச்சாச்சு. ஓகேவா. இந்த பக்கம் முட்டையும் அவிச்சு வச்சாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சது. நீ சோறு தாளிச்சா மட்டும் போதும், சுட சுட சாப்பிட்றலாம். சமையல் ஆல்மோஸ்ட் ஓவர். மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கோ. நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும் சீரக சம்பா அரிசி. வாசம், அந்த அரிசியை நீங்கள் அள்ளி பார்க்கும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட்லேயே அதையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். என்ன பாட்டு பிரியாணி ஆரம்பிச்சிட்ட பொழுது வா வா வா. அதுக்கு தக்காளி போடணும். இது ஆம்பூர் ஸ்டைலில் பண்ண போகிறதுனால தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கும். ஓகே, வேறு நீட்டாக அறியல. எப்பவுமே பிரியாணிக்கு பூஜா குட்டி நீட்டாக தான் அறிவாங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக சூப்பராக. ஓகே, இதில் வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். ஆமாண்டா, சீரக சம்பா அரிசி பாருங்க, செம்மையாக வாசமாக இருக்கும். 5 டம்ளரா கூட போட்டுடலாம். 4 போடுங்க. 5க்கு தான் நான் வெங்காயம் தக்காளி, நீ 5 சொல்லுவோம். பூஜா கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போல இருக்குது. சூப்பர். இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன். ஆனால் வாசனை மூக்க தொலைக்குதுடா. வித்தியாசமாக செய்யறேன். வித்தியாசமே சரியா? சூப்பர். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாவை அரைச்சி போடணும். அது கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நானே வீடியோ பார்த்தா செய்கிறேன், அது சொல்கிறேன். சரி, யார் நம்ம தலைவர் தான். உன் பிரியாணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். யார்? ஜப்பார் பாய். அவர் கரெக்டாக ஜப்பார் பாய் அண்ணாவோட பிரியாணியா? தான் ஒரே தான். ஓகே, அதை அப்படியே அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து. எப்பா என்ன வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, மழை 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 பெய்யுது, வந்துட்டே இருக்கு. டயர்டாக இருக்கு. சரி சரி சரி, சீக்கிரம் பண்ணு. பசிக்குது. வாசனை வந்து இன்னும் அதிகமாக பசியை தூண்டுது. பசிக்கவே இல்லை, சூப் குடிச்சோம். அதனால் இந்த டென்ஷனில் பசிக்கல. அப்படியே நீ செஞ்சனா எனக்கு பசிக்கும். கரெக்டு. சமைக்கிறவங்களுக்கு எப்பவுமே பசிக்காது, செய்கிறவங்களுக்கு வந்து இதை வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் பசிக்கும். ஏன்னா அவங்க தானே வந்து எப்போ சாப்பிட போகிறோம். நமக்குலாம் அதை பார்த்துட்டே இருக்கும், நாங்கள் பசி எடுக்காது. ஓகே பண்ணு. அது ஒருத்தன் வந்துட்டான், அவனை போய் கொஞ்சம் கவனிக்கிறேன் நான். டேய் என்னடா பண்ணுற? சூப் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியே பண்ணுறாங்க தெரியுமா பூஜா? தம்பி நீ கேட்டா உயிரியே கொடுப்பா பூஜா. எவ்வளோ அன்பான அக்கா பார்த்தீங்களா? சூப்பர். குடி குடி குடி.
நல்லா இருக்கா? ஓகே. குடி. ஒரு செல்லாக்குட்டி வந்து அம்மா உங்களோட கொலுசை காட்டுங்கம்மா நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்லாக்குட்டிக்காக இது கொலுசு. இது எனக்கு வாங்கினதில் ஜெய் வந்து அவனோட சேவிங்ஸ்லேருந்து வர்ஷா குட்டிக்கு வாங்கி கொடுத்தான். வர்ஷா வந்து கோல்டு கொலுசு போட்டுக்கிட்டதால இதை போடுறது இல்லைன்னா காலேஜுக்கு போட்டு போக முடியாது இல்லையா, அதனால் காலோட போட்டு போயிடுறாங்க. அதனால் நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீ வாங்கி கொடுத்தது தான், ஆனால் வருஷக்குட்டி வாங்கினேன். அந்த பாருங்க டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், மயில் வந்த மாதிரி இருக்கும். நல்லா வந்து நான் ஒரு 6 மாதமாக இந்த வீட்டுக்கு வந்ததில் டிசம்பர் வந்தோம் இந்த வீட்டுக்கு, டிசம்பர்லேருந்து போட்டுருக்கேன். நல்லா இருக்குது. ஆனால் அப்பப்போ வராங்கன்றது வச்சு ஜல் ஜல்னு சுற்றி இருப்பாங்க. நைட்டில் கூட 3 மணிக்கு சுற்றுவாங்க. எங்கே சுற்றுவாங்கன்னு தெரியாது. தண்ணிக்கு தாகம் வந்துடும், மேலேருந்து வந்து எடுத்துன்னு போவேன். சில டைம் மறந்துடுவேன் தண்ணி எடுத்துன்னு ஜல் ஜல் சவுண்ட் தான். 5 மணிக்கு எழுந்துச்சாங்கன்னா அப்பயும் ஜல் ஜல் சவுண்டு தான். ஆமாம், சிக் 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 அது சத்தம். மகாலட்சுமி வளைய வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வாங்கினா குழந்தைங்க எங்கே போட்டுக்குது, நான் போட்டுக்கினேன். நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுக்கலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1/4 கிலோவுக்கு மேலே, 250 கிராமுக்கு மேலே தான் இது. அப்போ வாங்கும்போது 36,000 ரூபாய் ஆச்சு. கரெக்டாடா? ஆமாம், 36,000. இது எப்போ கரெக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம கிரக பிரவேசம் முன்னாடி எடுத்தோம். ஆமாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செல்லாக்குட்டீஸ். பூஜை குட்டி 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓ, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாச்சு இவ்வளோ நேரம். எடுத்து அப்படியே எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, சூடாக போட்டு போச்சுக்கலாம். போறீங்க. அந்த பக்கம் பிரியாணி காமிச்சு. ஆமாம், சூப்பர். 20 மினிட்ஸ்க்குள்ள இதுவும் போச்சு எடுத்துருவாங்க. கரெக்டு. சாப்பிட்லாம், சுட சுட பசிக்குது பட்டும். ஏ இப்பதான் போடுது, கலர்ல போட்டிருக்கலாம். பிரியாணி ரெடி. ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்பாவுக்கு தான் போடுறேன், டைம் ஆயிடுச்சு அவருக்கு. ஜெய் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கு. காலையில கேட்டேன். டேஸ்ட் காலையில கேட்டேன். மதியம் பிரியாணி. மட்டன் பாருங்க. பீஸா வேணுமா? ஃபஸ்ட்டு அவனை வெளியே எடுத்துடலாம், செஞ்சுட்டா போச்சு. யாரா அது பேய் மாதிரி? பாருங்க கைஸ், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஜாலியாக இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்பா வெயிட் பண்ணுறாரு அண்ட் ஜான் ப்ரோ வந்திருக்காரு. பாருங்கள் அப்படியே அப்படியே என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் டுடே ஸ்பெஷல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எங்களோட சமையலை. ஏய் கலர் செம்மையாக வந்திருக்குப்பா. நான் கூட எனக்கு சொதப்பிச்சுன்னு நினச்சேன். சொதப்பவே இல்லை, எங்கே பயந்துச்சு. அதான் நான் பார்த்தேன். பிரெட் அல்வா மட்டும் அப்பா எடுத்துட்டு போயிட்டு இப்போ சாப்பிட மாட்டாரு. எம்மியா இருக்கு பாருங்க பிளேட்டை பார்க்கவே. சிக்கு சிக்கு சிக் புஜ்ஜி இதான் சாப்பிடலாமா? கை கழிக்கும் சொல்ல தாங்கள பாரு, சூடா இருக்குப்பா. நிலைச்சுக்கோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாய் ஜான் ப்ரோ. ஜான் சரி ப்ரோ ஹேண்ட் வாஷ் பண்ணு ஜான், சாப்பிடலாம். எப்படிப்பா இருக்கு? மியூட் பண்ணுங்க. பாருங்க எங்க அப்பா சிறகடி காசிக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அதனால வர்ஷா வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறா. புடவை கட்டி ஏற்கனவே ஒரு ஷூட் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது. ஓகே, எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா? ஏன்பா? நிஜமாலேவா? ஓகே ஓகே, சாப்பிடுங்க. சாப்பாடு போடலாமா? எல்லாருக்கும் போட்டு பூஜா வர்ஷா. காய்ஸ் பிளேட்டை மட்டும் பாருங்க, செம்ம எம்மியாக இருக்குது. நான் போய் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க தாய் குலத்துக்கு வந்து அவங்களே போட்டுக்கிறாங்க. எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஜெய்க்கா சூப்பராக சாப்பிடுறாங்க. சாப்பிடு ஜெய். அக்கா நன்றி அக்கா, இந்த உணவு கொடுத்ததுக்கு. நன்றியா? சந்தோஷமா இருக்குக்கா. சரி, அக்காவுக்கு ஒரு 5 பவுனில் மோதிரம் வாங்கி போட்டுடலாம். மோதிரம் போய் 5 பவுன்ல கேட்குற பாரு, வளையல் கேட்டால் கூட ஒரு நியாயம்.
கையில எருமாடு மாதிரி இருக்கும். சரி ஒரு 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 1/4 பவுன்ல வாங்கி போதும். ஓகே பிரியாணி 1 வாங்க, 2 வாங்க வேண்டாம். சும்மா சொன்னேன். பாய், நல்லா சாப்பிடு.